நாம் பிறக்கும் போதிலிருந்தே நம்முடன் பயணிப்பதும் சந்தோஷத்திலும் சோகத்திலும் நம்மை விட்டு செல்லாததும் கண்ணீர். கோபம், வலி, மறக்க முடியாத நினைவுகள், உடல் சோர்வு, ஆசை நிறைவேறாத போது ஒருவரின் பிரிவு போன்ற காரணங்களால் கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீர் எப்படி வருகிறது? நம் கண்களில் இரு கண்ணீர் சுரப்பிகள் இருக்கின்றன. அவை புருவ தொடக்க இடத்தின் கீழ்ப்பக்கத்தில் உள்ளது. கண்களை மூடி திறக்கும் போதும் சுரக்கப்படும் கண்ணீர் கண்களில் பரவி கண்களின் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது. தக்க வைத்த நீர் பிறகும் இமைகளின் விளிம்பில் உள்ள சிறிய துளைகளின் வழியாக கண்ணீர் பையை அடைகிறது. இதனால் தான் கண்ணீர் உருவாகுகிறது. நமது மூளைக்கு சந்தோஷம், துக்கம், வலி போன்ற உணர்வுகள் தாங்க முடியாத அளவிற்கு ஏற்படும் போது இந்த உணர்வுகள் ரசாயன மாற்றமாக மாறி நரம்பு மண்டலத்திற்கு தகவல் ஒன்றை அனுப்புகிறது. இதன் மூலம் நரம்பு மண்டலத்தை கண்ணீர் வரவழைக்கிறது. தக்க வைத்த நீர் பிறகும் இமைகளின் விளிம்பில் உள்ள சிறிய துளைகளின் வழியாக கண்ணீர் பையை வந்தடைகிறது. இதனால் தான் கண்ணீர் உருவாகுகிறது.